பொதுவாக விஜயோடைய படம் வெளியே வரும்போது விஜயோட ரசிகர்கள் அது மொக்க படமாக இருந்தாலுமே அது சூப்பர் படம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி விஜய் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் நகர்வுகள், விஜய் பண்ணக்கூடிய அரசியல் நகர்வுகளை விஜயோட ரசிகர்கள் எப்படி எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத யோசித்து பார்த்தாச்சுன்னு வைங்களேன், கோவம் தான் வருது. ஏன் அப்படின்னா விஜய் வந்து இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வரக்கூடியவர், சரியா? அப்போ இலவசங்கள், கவர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிறத ஒரு தொலைநோக்கு பார்வையில் சிந்திக்கக்கூடிய எந்த மனிதனும் எதிர்ப்பான். இலவசம் அப்படிங்கிறது எந்த விஷயத்தில் கொடுக்கணும்? ஒரு கட்டமைப்புகளில் கொடுக்கணும். ஒரு மூலதனம்னா என்ன? இப்போ ஒரு தண்ணீர் தொட்டி அமைக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன், அந்த தண்ணீர் தொட்டி காலகாலத்துக்கும் மக்களுக்கு பயன்படும். அதே மாதிரி ஒரு தொழிற்சாலையை நிறுவினாங்க அப்படின்னா அது காலகாலத்துக்கும் அந்த தொழிற்சாலை மூலமாக ஒரு வேலைவாய்ப்புகள் பெருகும், மக்களுடைய வாழ்வாதாரம் செழிக்கும். இப்படிப்பட்ட மூலதனத்துக்கோ கட்டமைப்புகள்லாம் என்ன? ஒரு சாலை வசதி, மின்சார வசதி, இந்த குடிநீர் வசதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குனா அது மக்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு பயனை தரும். அதை விட்டுக்கிட்டு இப்படி இலவசங்களையும் கவர்ச்சி திட்டங்களையும் அள்ளி கொடுக்கறது மூலமாக நானும் அவங்களே மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பைபிளில் படிச்சிருப்போம். எப்படின்னா, என்னுடைய தந்தையின் இல்லத்தை நீங்கள் சந்தை கூடமாக்குறீர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே ஆலயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வியாபாரிகளை அடித்து விரட்டுவார் இயேசுநாதர். அப்படி சந்தை கூடாரமாக இருக்கக்கூடிய வியாபாரிகளை அடித்து விரட்டிக்கிட்டு அவருக்கு பிடித்தமான சில வியாபாரிகளை வச்சு வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி இன்றைக்கி இந்த கவர்ச்சி திட்டங்கள், இலவசங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மறுபடியும் ஒரு மக்கள் மத்தியில் பூத்தி ஒரு நல்ல சிந்தனையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு நடிகர் விஜய் அவர்கள். மக்கள் சிந்திக்கணும். எவன் நமக்கு உண்மையுமா ஒரு உளப்பூர்வமாக மக்களுக்கு நிற்பான், எது மக்களுக்கு அத்தியாவசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒரு தலைவன் உருவாகி வரணும். அப்படி தமிழ் மண்ணில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள தேடணும். வெறும் ரசிகர்களையே மக்களாக நினைக்கக்கூடிய இந்த மாதிரிப்பட்ட தலைவர்கள் மக்கள் ஓரம் கட்டணும், தனிமைப்படுத்தணும். வாழ்த்துக்கள்.